எல்லாரும் எந்திரிச்சு நின்றுக்கோங்க. ஸ்ரீவிடம் ஸ்வஸ்தி சொல்லுவோம். எல்லாரும் குருவந்தனம். स्वस्ति श्रीमदखिल भूमंडलालंकार त्रयस्त्रिंशत्कोटि देवता सेवित श्री कामाक्षी देवी सनाथ श्रीमदेकाम्बरनाथ श्री महा सनाथ श्री हस्तीनाथ साक्षात् काल परमाधिष्ठान सत्य प्रदनामांकित कांची दिव्य क्षेत्रे शारदा मठ सुस्थिताना अतुलित सुधार माधुर्य कमलासन कामिनी धम्मिल्ल संभल्ल मल्लिका मालिका निश्चंद मकरंद धरी संवस्तिक वाग्निगुम विजृंभणानंद दुंदलित मनीष मंडलानां अनवरदात् वेद विद्या विनोद रसिकानां निरंतरालंकृतीकृत शांतिदां त्रिभुवनां सकल भुवन चक्र प्रतिष्ठापक श्री चक्र प्रतिष्ठा विख्यात यशोलंकृतानां निखिल भाषण्ड षण्ड कंडकोत्फाटनेन विशदीकृत वेद वेदांत मार्ग षण्मद प्रतिष्ठापकाचार्याणां श्रीमत् परमहंस परिव्राजकाचार्य वर्य जगद्गुरु श्रीमत् शंकर भगवत्पादाचार्याणां अधिष्ठाने सिंहासनाभिषिक्त श्रीमत् जयेन्द्र सरस्वती संयमीन्द्राणां अन्ते वासिवर्य श्रीमत् शंकर विजयेन्द्र सरस्वती श्रीपादानां ततन्ते वासिवर्य श्रीमत् सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती श्रीपादानां च पादारविन्दयोः साष्टांगं प्रणमामः। न कर्मणा न प्रजयाधने न त्यागे नैके अमृतत्वमानुषः परेण नागन्निहितं गुहायां विभ्राजते तद्यतयो विशन्ति वेदान्तविज्ञानसुनिश्चितार्था सन्न्यासयोग यतयः शुद्धसत्त्वाः ये ब्रह्मलोके तु परान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे दग्धं विपावं परमे शुभोदयकुण्डलीकं पुरमध्यजग्रस्तं तत्रापि नक्रं गगनं विशोकस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यम् यो वेदादौ स्वरप्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः अस्य प्रकटलीनस्य यः परः स महेश्वरः। सकलवाक्यं
गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। दृशि स्कंदमूर्तिः श्रुतौ स्कंदकीर्तिः मुखे मे पवित्रं सदा तच्चरित्रं करे तस्य कृत्यं वपुः तस्य भृत्यं गृहे सन्तु लीनाः मम अशेष भावाः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। अपार करुणा सिंधु ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरु प्रणमामि मुदान्तरम्। देवे देहे च देशे च भक्ति आरोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्। सदाशिव समारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। நம சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இன்றைய தினம் மும்பை மாநகரத்திலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சமாஜம் செம்பு இங்கே மிக புனிதமான அழகான உயர்ந்ததான இந்த ஸ்வர்ண கவச சமர்ப்பணம் நடைபெற்றிருக்கிறது. சுப்பிரமணிய கவசத்தை நாம் பாடி, கந்தசஷ்டி கவசத்தை பாடி நாம் எல்லோரும் பலத்தை பெறுகிறோம், ஆரோக்கியத்தை பெறுகிறோம், ஐஸ்வர்யத்தை பெறுகிறோம், வம்சங்கள் விருத்தி அடைகின்றன, இன்னல்கள் விலகுகின்றன, பிணிகள் அகலுகின்றன, மனதிலே இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகிவிடுகின்றன. இப்படி பல்வேறு பிரயோஜனங்களை, லாபங்களை, சௌகரியங்களை, நன்மைகளை கந்த சஷ்டி கவசத்தின் மூலமாக நாம் பெற்று வருகிறோம். அப்படிப்பட்ட கந்தருக்கு, சுப்பிரமணியருக்கு இந்த ஸ்வர்ண கவசத்தை சமர்ப்பிக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சியாக இன்றைய தினம் இந்த மாலை பொழுதிலே சாயரட்சை பூஜையிலே இந்த பூர்த்தியாக அந்த ஸ்வர்ண கவசங்கள் ஆதிசங்கரர் பகவானை வர்ணிக்கும் பொழுது பாதாதி கேசாந்தம் என்றும் கேசாதி பாதாந்தம் என்றும் பல்வேறு ஸ்தோத்திரங்களை அந்த பகவானை எல்லா விதமாகவும் நாம் எப்படி சாஸ்திரியமான முறையில் எப்படியெல்லாம் தியானம் செய்ய முடியும், எப்படியெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் பக்தி செய்ய வேண்டும் என்பதற்கு மானச பூஜா ஸ்தோத்திரம், திரிபுர சுந்தரி மானச பூஜா ஸ்தோத்திரம், விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் என்றெல்லாம் பல்வேறு ஸ்தோத்திரங்களை எழுதி அந்த கவசத்தை பற்றி பார்க்கும் பொழுது அங்கே இந்த பாதத்திலிருந்து சிரசு கிரீடத்தையும் சரி, கிரீடத்திலிருந்து பாதம் வரையிலையும் சரி பார்க்கும் பொழுது அந்த பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரமும் கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரமும் தான் நினைவுக்கு வருகிறது. அப்படி அந்த பகவானை எப்படியெல்லாம் நாம் தியானம் செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும், அலங்காரம் செய்ய வேண்டும், ஆரதி செய்ய வேண்டும், இப்படி ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு அங்கமாக
என்பதற்கெல்லாம் நாம் எப்படி பக்தனான ஒருவன் பகவானை எப்படி துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் எப்படி செய்ய வேண்டும். மனுஷாளுக்குள்ள பண்ண ஸ்தோத்திரம் வேறு, முகஸ்துதிங்கிறது எல்லாம் வேறு. ஆனால் பகவானை நாம் எப்படி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம் என்பதற்கு வேதங்களிலே ரிக்வேதம் என்பது அந்த ஸ்தோத்திரத்திலே பிரதானமாக இருக்கிறது. அழகான வார்த்தைகள், ஆகர்ஷணம் செய்யக்கூடிய வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், நிந்தனை செய்யாத வார்த்தைகள், பிறருடைய மனதை புண்படுத்தாத வார்த்தைகள், இப்படியெல்லாம் அந்த ஸ்தோத்திரம் என்பதற்கு, வினயம் என்பதற்கு, பிரார்த்தனை என்பதற்கு உதாரணமாக அந்த ரிக்வேத மந்திரங்கள் எல்லாம் விளங்கி வருகின்றன. அப்படி இந்த வேத பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியவர் பகவான். பகவான்கிறவர் யார்? நாம் நம்முடைய சனாதன வைதிக ஹிந்து தர்மத்தை பொறுத்தவரையிலே வேத பிரதிபாத்தியம், அது சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், எந்த சுவாமியாக இருக்கட்டும், நாம் பூஜை பண்ணக்கூடிய சுவாமிகள். ஒரு மஞ்சளில் பிடிச்சி பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுற சுவாமியாக இருக்கட்டும், எல்லா சுவாமியும் வேதத்தினால் பிரதிபாதனம் செய்யப்பட்டவர், வேதத்தினால் அறியப்பட்டவர். அப்படி அந்த சுவாமியை வேதத்தினால்தான் நாம் ஆவாகனம் செய்கிறோம். அது மஞ்சள் பொடியாக இருக்கட்டும், அது அத்திக்கட்டையாக இருக்கட்டும், பஞ்சலோக விக்கிரகமாக இருக்கட்டும், மண்ணினால் செய்யப்பட்ட பிள்ளையார் பொம்மைகளாக இருக்கட்டும், கல்லினால் செய்யப்பட்ட வடிக்கப்பட்ட அந்த சிலா விக்கிரகங்களாக இருக்கட்டும், ஸ்வர்ணமயமான மூர்த்திகளாக இருக்கட்டும், எந்த திரவியத்தினால், சாஸ்திரத்தினால் அனுமதிக்கப்பட்ட எந்த திரவியத்தினால் செய்யப்பட்ட விக்கிரகமாக இருந்தாலும் அந்த விக்கிரகத்திலே நாம் வரவழைக்கக்கூடிய சைத்தன்யம் என்பது வேத மந்திரங்களால் தான், மூல மந்திரங்களால் தான், பீஜ மந்திரங்களால் தான் சித்திக்கிறது. அது எந்த உயர்ந்த பொருளாக இருக்கட்டும், சாதாரணமான மண்ணாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதிலே ஒரு சைத்தன்யம், ஜெகநாத் புரியாக இருக்கட்டும். சித்திர பிரதிஷ்டை என்று இருக்கிறது. காஞ்சிபுரத்திலே சில கோவில்கள் இருக்கின்றன, ஆர்கியாலஜி கோவில்கள். அந்த கோவில்களிலே முக்தீஸ்வரர், உள்ளூர் மிருத்யுஞ்சயேஸ்வரர் பக்கத்திலே ஒரு கோவில் இருக்கிறது, அபுரர் பவேஸ்வரர், இது போன்ற சில கோவில்களிலே சித்திர பிரதிஷ்டை. நம்ம ஆற்றுல எல்லாம் இன்னும் ஒரு பூஜை ரூமில் வச்சுருந்து படங்களை வச்சுருந்து பூஜை பண்ணுறது, அதுக்கு என்ன ஐதீகம், அதுக்கு என்ன ஆதாரம்? சித்திர பிரதிஷ்டை. சித்திரங்களை வரைந்து கோஷ்டங்களில், இங்கு கோஷ்டங்களில் விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். பிள்ளையார் சன்னதி என்றால் அங்கு சுற்றி 3 விதமான பிள்ளையாரை வைத்திருக்கிறார்கள். திருமுருக விநாயகர், நத்தர விநாயகர், பல விதமான பிள்ளையாரை, 3 விதமான பிள்ளையாரை வைத்திருக்கிறார்கள். இப்படி அந்த சித்திர பிரதிஷ்டையின் மூலமாக வரையப்பட்ட அந்த படத்திலே பகவானை ஆவாகனம் செய்வது. இல்லை, ஆவாகனம் செய்வது என்றால் அதற்கு மந்திரங்கள் தான் மூலம், மூல மந்திரங்கள். மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய பகவானை அங்கு ஆவாகனம் செய்து பிரதிஷ்டை செய்து, இங்கு நீங்கள் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்க வேண்டும். என்ன இருந்தால் போறாரு, அவர் சந்தோஷமாக இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அவருடைய அனுகிரகம் என்பது நமக்கு தேவை. சுவாமின்னு சர்வஜகநாத யாவதாச்சந்திர தாரகம் தாவத்வம் பிரீதி பாவேன பிம்பேஸ்மின் சந்நிதிம் குரு. இங்கே பூஜை பண்ணுறவாள் எங்கேருந்து வந்திருக்காளோ அல்லூர்லேருந்து, அந்த கிராமத்தில் இந்த ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாம் மனப்பாடம் பண்ணி அவங்க நோட் புக்கில் எழுதணும், மனப்பாடம் பண்ணணும், அது ஒப்பிக்கணும். அந்த வாத்தியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த வாத்தியார் தான் இங்கே
பின்னாடி இந்த சுப்பிரமணியம் அவருக்கும் சரி, இங்கே இருக்கிற கமிட்டிக்காரா எல்லாருக்கும் ஆலோசனை எல்லாம் பெரிவா சொல்லி, நம்முடைய புது பெரிவா சொல்லி ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் அவர் அனுப்பிச்சி வச்சு அந்த மாதிரி கும்பாபிஷேகம்லாம் நடத்தியிருக்கார். முதல் கும்பாபிஷேகத்திலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த ஊரில் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுக்கறது, தேவாரங்களை சொல்லிக் கொடுக்கறது, வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், அந்த பிரதிஷ்டைக்கு வேண்டிய நவக்கிரக மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து வேத சிவாகம பாடசாலை. ஆகமம், ஆகமம் என்றால் ஆகதம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிஜாமுகே மதஞ்ச வாசுதேவஸ்ய என்று அந்த சிவனுடைய திருவாக்கிலிருந்து வந்தவை. ஆகதம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிஜாமுகே, அதாவது அம்பாளுக்கு சொல்லி அம்பாள் கேட்டு நமக்காக நிறைய விஷயங்களை பக்தாளுக்காக அம்பாள் கேட்டு வாங்கிட்டு இருக்கா சுவாமிகிட்டே. அந்த மாதிரி இல்லாத விஷ்ணு சஹஸ்ரநாமம் பரிசா இருக்கு. விஸ்வம் விஷ்ணு ரோஷக்காரா ஆரம்பிச்சு சர்வ பிரகரணாயுதோன்னமயி இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப பெருசாக இருக்கேன்னு நினச்சி அம்பாள் போய் சுவாமிகிட்ட கேட்டு கேனோபாயேன லகுனா விஷ்ணோ நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதை நித்யம் ஸ்ரோத்து மிச்சாமியம் பிரபோ. சின்னதாக சொல்லுங்களேன், எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்குமே. தாயுள்ளம் என்பது உதாரணமாக அப்படி பார்வதி அப்படி பண்ணியிருக்கார். அதனால் அவர் ஸ்ரீராம ராம ராமேதி நமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானமேன்னு அவர் ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக இது சொன்னால் போகும். அப்படின்னா நான் சொல்ல முடியாதவா, சொல்ல நேரம் இல்லாதவா, உடனுக்குடனே பலன் எதிர்பார்க்குவா, இது சொல்லிக்கலாம் அப்படின்னு அர்த்தமே ஒழிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பதிலாக இது மாத்திரம் சொல்லி கொடுத்தா போகணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம அனுமதிச்சிருக்காங்கிறதுனால அந்த இதனாலேயே வரத்துக்கு லிஃப்ட் இருக்கே முடிஞ்சால் படிக்கட்டு அழகாக இருக்குது, அதில் வரத்துக்கு பார்க்கணும். அது அவருடைய வயசான வாழ்க்கை உடனே வந்துட்டு போகணும், நிர்வாகம் பார்க்குற வாழ்க்கை, அதுக்காக சோதியமும் இருக்குது. அதனால் இந்த ஆகமங்கள் மூலமாக நமக்கு இந்த கோவில்களை பற்றிய விவரங்கள் தெரிய வருகின்றன. 28 ஆகமங்கள் சிவ ஆகமங்கள். காரணாகமம், காமிகாகமம், மகுடாகமம், இப்படி நிறைய ஆகமங்கள் இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இந்த ஆகமத்தின்படி பூஜை, திருவண்ணாமலை கோவிலில் இந்த ஆகமத்தின்படி பூஜை, இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த ஆகமத்தின்படி பூஜைன்னு இருக்கு. பிரசித்தமாக காரணாகமம் காமிகாகமம்னு 2 ஆகமங்கள் பிரசித்தமாக இருக்குது. மற்றது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அங்கே நீங்கள் சைனாவில் பார்த்தீங்கன்னா 56 எத்னிக் குரூப்புன்னு இருக்குது. அந்த எத்னிக் குரூப் 56ன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு குரூப் தான் 90%, மற்றதெல்லாம் 10%. அது 10,000 பேர் 20,000 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. நம்ம ஊரை பற்றி இன்ஜினியரிங்கு சயின்ஸை பற்றி தெரியும் பொழுது அவள் கலாச்சாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மாதிரி இந்த இதில் இந்த ஆகமங்கள் 28 ஆகமங்கள் மூலமாக சுவாமிக்காக கோவில் எந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு ஆரம்பித்து மிருத்சங்கிரகணம், ஸ்தலத்தை செலக்ட் பண்ணுறது. இந்த இடத்துல கோவில் கட்டலாமா கட்டக்கூடாதா, அதெல்லாம் நீங்கள் கட்டடம் 10 மாடி கட்டடம்னா 10 இல்லை, இப்போல்லாம் நிறைய மாடி கட்டடங்கள். இதெல்லாம் இவ்வளோ மாடி கட்டடம் கட்டணும்னா இடம் சரியாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, இதெல்லாம் பார்க்குற மாதிரி இன்னும் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறேன். இந்த இடம் பவித்திரமானதா, சுத்தமானதா, பகவான் இங்கே இருக்கிறதுக்கு வேண்டிய அந்த பரியாவரணம் இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி இடத்துல சின்ன கோவிலாக கட்டுறதா இருந்தால் இப்படி, பெரிய கோவிலாக கட்டுறதா இருந்தால் இப்படி, இத்தனை குடும்பங்கள்லாம் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல அந்த மத்தியஸ்தானத்தில் அந்த கர்ப்பகிரகங்கிறது வரணும், இப்படியெல்லாம் சொல்லி அந்த சாஸ்திரம்லாம் சொல்லி ஆகமமும் சில்பமும் சேர்ந்து அந்த ஆலயங்கள் வருது. அப்படிப்பட்ட இந்த ஆகமங்கள் வைஷ்ணவ ஆகமங்கள் தனியாக இருக்குது. பாஞ்சராத்திரம்னு பேர்.
வைகானசம்னு பேர். இப்படி ஆகமங்கள்லாம் இருக்கு. அந்த வைகானச ஆகமத்தின்படி தான் திருப்பதி மலை மேல வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க. ஒரு 30,000 குடும்பங்கள் இருக்கு. அது ரியலி இந்த மைனாரிட்டிங்கிறதுக்கான இது. அப்படிப்பட்ட அந்த குடும்பங்கள்லேருந்து வரவா அதை பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தனியாக சந்தியாவதனம்லாம் இருக்கு. ரிக்வேதாய ஸ்வாஹா, எதிர்வேதாய ஸ்வாஹா, சாமவேதாய ஸ்வாஹா எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம அச்சுதாயனமா, அனந்தாயனமா, கோவிந்தாயனமாலாம் சொல்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம். இப்படி இந்த ஆகமங்கள் மூலமாக அந்த பகவானை ஆவாகனம் பண்ணி ஒரு இடத்துல இருக்க முடியாது பண்ணி, தானிய வாசம்னு பண்ணி, ஜலாதி வாசம்னு பண்ணி, இப்படி விதவிதமான அந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணி யாகசாலை பூஜை பண்ணி, புது கோவிலாக இருந்தால் இந்த மாதிரி, பழைய கோவிலாக இருந்தால் அதுக்கு பாலாலயம்னு பண்ணி, இப்போ இந்த ஜெகநாத் புரியில் நவகலையபரம் அப்படின்னு ஒன்று. கலையபரம்னா அது நம்ம தமிழில் பேசுகிற கலையபரம் வேறு, அது வேறு கலையபரம். அது கலையபரம்னா சரீரம்னு அர்த்தம், புதுவிதமான மூர்த்தின்னு அர்த்தம். அந்த புது மூர்த்தியாக சில வருஷத்துக்கு ஒரு தடவை பக்தாருடைய சொப்பனத்தில் இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பூஜை பண்ணி, அங்கே பூஜை பண்ணி, அதை வெட்டுறதுக்கு முன்னாடி அதை பூஜை பண்ணி இது மாதிரி பண்ணுறோம். பகவானுடைய காரியத்துக்காக இதை எடுத்துக்கிறோம்னு சொல்லி அதெல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அனுஜ்ஞை வாங்கிட்டு அந்த விக்கிரகத்தை அப்புறமா ஜெகநாதனுடைய விக்கிரகத்தை பண்ணி, அந்த விக்கிரகத்தில் சைத்தன்யம் சாநித்தியம் பலத்துக்காக அந்த ஊர்லேருந்து சில ஏதோ பூஜா முறைகள் இருக்குன்னு சொல்கிறார். சாலை கிராமத்தை வைக்கலான்னு சொல்கிறார். அந்த ஊர் முறை என்ன இருக்கோ அந்த சுவாமியினுடைய ஹிருதயத்தில் சாலை கிராமம்லாம் வச்சு இப்படிலாம் பண்ணுறேன். ஆக மரத்தில் பண்ணாலும் அந்த மந்திரத்தின் மூலமாக இந்த சால கிராமம்னு சொன்னால் நித்தியம் சந்நிகிதோ ஹரி. அந்த சால கிராமத்தில் எப்பவுமே சுவாமி இருக்கார் அப்படின்னு இருக்கார். அதனால ஆசனம் சமர்ப்பயாதியிலேருந்து ஆரம்பித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தியாயாமி ஆசனம் அப்படின்னா அந்த அளவுக்கு நித்தியமும் அவர் பிரதிஷ்டிதமாக சால கிராமத்தில் இருக்கார். சாலக்கிராமே ஹரி அப்படின்னு ஆச்சாரியார் சங்கராச்சாரியார் உதாரணம் சொல்றார். ஒரு இடத்துல எப்பவுமே இருக்காருங்கிறதுக்கு உதாரணம் அந்த சாலக்கிராமம்னு சொல்றார். அப்படி அந்த சால கிராமங்கிறது நேபாளத்தில் கிடைக்கிறது. விதவிதமான சால கிராமம் கிடைக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ரேகைகளை பார்த்து இது சுதர்சன சால கிராமம், நாரசிம்ம சால கிராமம், அப்படி அதுக்கெல்லாம் பேரெல்லாம் சொல்கிறா. இப்படிலாம் நம்மளுடைய கலாச்சாரங்கிறது இயற்கையோடு இணைந்தது. செடி கொடி மரங்கள் இந்த சால கிராமம் எல்லாத்துலேயும் சுவாமி இருக்கார். அப்படிப்பட்ட இந்த ஆகமங்கள் மூலமாக அந்த பகவானை அந்த லட்சக்கணக்கான மூல மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி அங்கே அந்த சாநித்தியத்தை குரு ஸ்திரமாக இருக்கும்படியாக குரு ஏற்றி அதை ஸ்திரமாக இருக்கும்படியாக பண்ணி அந்த அங்கே நடக்கக்கூடிய அர்ச்சனஸ்ய அதிதோஷனா, அர்ச்சகஸ்ய பிரபாவேன அர்ச்சனஸ்ய அதிதோஷனா. அர்ச்சகரும் முக்கியம், அர்ச்சனையும் முக்கியம். அந்த அர்ச்சனைன்னு சொன்னால் அஷ்டோத்தரம் சஹஸ்ரநாமம் மாத்திரம் இல்லை, அவர் பண்ணுற பாத்தியமும் அர்க்கியம் எல்லாத்துலேயும் அவர் ஸ்ரத்தையோடு பண்ணி பக்தியோடு பண்ணி நியமத்தோடு பண்ணி நியமேன பண்ணி. நியமத்தோடு பண்ணுறதுன்னா ஸ்நானம் எல்லாம் பண்ணி பண்ணுறது நியமம். நியமேனா அது கண்டினியூஸாக அதில் அது லீவு எல்லாம் எடுத்துக்காமல் அது நித்தியப்படி பண்ணுறது. நியமேனா அதுக்கு வேறு எதுவும் இது கிடையாது. லீவு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு விட்டுலாம் விராமம் அப்படின்லாம் கிடையாது. அப்படி அந்த சுவாமிக்கு நித்திய பூஜைங்கிறது முக்கியம். அப்படி அந்த நித்திய பூஜையை பெருசாக பண்ணுறோம் சின்னதாக பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஒரு கால பூஜையாவது எல்லா கோவில்லையும் குறைஞ்சபட்சம் நடக்கணும். 6 கால பூஜைங்கிறது அது ரொம்ப விசேஷம், அது வேறு விஷயம். மொத்தத்தில் ஒரு கால பூஜையாவது தூப தீப நைவேத்தியங்கள் நடந்து அந்த சுவாமி பிரசன்னமாகி எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்குறார். அதுக்காக தான் பரார்த்த பூஜை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இந்து மதத்தில் இருக்கு. ஆத்மார்த்த பூஜைங்கிறது
அவரவர் குடும்பத்திலே செய்யக்கூடிய பூஜைகள், அது சிவ பூஜையோ படத்தை வச்சு பூஜையோ அகர்பத்தி பண்ணுறதோ அவளுக்கு சோழியப்படி இதோ பண்ணுறோம். கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகள்ங்கிறது அந்த நகரத்திற்காக, அந்த கிராமத்திற்காக, அந்த பிரதேசத்திற்காக நல்லது கிடைக்கணும், நல்ல மழை இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், பசு பட்சி எல்லாமே நல்லா இருக்கணும். இப்போ பொல்யூஷன் சொன்னால் அது எங்கேருந்து வருது? முன்னாடி காற்றுகளே வரும் கீதம்னு ஏதோ பாடிட்டு இருந்தோம். இப்போ காற்றுலேருந்து எங்கேருந்து ஓஹோய் ஓஹோய் எங்கேருந்து தெரியல, எங்கேருந்து என்ன வருதுன்ட்டு யாருக்கும் சொல்ல முடியாமல் அப்படி இருக்குது. அதனால் காற்றுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நல்லா இருக்கணும். பஞ்சபூதங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமான பலனையே கொடுக்கணும். நவகிரகங்களும் நமக்கு அனுகூலமான பலனையே கொடுக்கணும். அவை நல்ல நல்ல அப்படின்னு கோடர் பதிகத்தில் பாடுறேன். அப்படி எல்லா கிரகங்களும் நமக்கு நல்லதையே கொடுக்கணும், பலனாக கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த திருஷ்டி தோஷங்கள்லாம் போய் கிரகங்களால் வரக்கூடிய சில அப்பிரியமான அபிப்பிராயங்கள் நமக்கெல்லாம் வராமல் இருப்பதற்கு, அந்த ஈஸ்வர கிருபை கிடைப்பதற்காக கோவத்தா தாரதமியஸ்ய தமேகம் வேதசம் வினா, அந்த பலன்கள் நவக்கிரகங்கள் நமக்கு கொடுக்கறது. அதை நாம் குறைச்சிக்கிறதுக்கும் அதனால் பாதிப்படையாமல் இருப்பதற்கும், நமக்கு பலம் இருந்தால் அந்த பாதிப்பு குறையும், பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பகவத் சேவை, பகவதி சேவை இதெல்லாம் நமக்கு தேவை. அதுக்காகத்தான் கோவில்கள் என்பது நம்முடைய கிரக நிலைகளை, அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை மட்டுப்படுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு இந்த தேவதா பூஜைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த தேவதா பூஜையை எல்லா இடத்துலையும் செய்யறதுக்காகத்தான் நீங்கள் எல்லாரும் இங்கே புதுசாக கோவிலை கட்டி, அங்கே எத்தனையோ நம்முடைய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது, அங்கேருந்து அடிக்கடி போயிட்டு வர்றது சிரமம். இங்கே வந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டி தொடர்ந்தால் போல் அதை டெவலப் பண்ணியிருக்கேன், கட்டடங்களையும் டெவலப் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்ந்து பிரஜா சேவா சொன்னார். இப்போ இந்த டயாலிசிஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக வைத்திய சேவையெல்லாம் இந்த கோவில் மூலமாக, சுப்பிரமணிய சமாஜத்தின் மூலமாக வைத்திய சேவையெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால், இன்னும் சில திருப்பணிகள் கட்டடங்கள்லாம் சிலது கட்டியாகணும், அதுக்காகவும் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால், கும்பாபிஷேகம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது. அதுதான் இந்த கோவில் சுப்பிரமணிய சமாஜத்தினுடைய ஒரு விசேஷமான விஷயம். என்னன்னா, எப்பப்போ கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அதை 12 வருஷங்கிறதுக்காக காத்திருந்து பண்ணுவோம். முன்னாடியிலேருந்தே தயாராகி அதுக்கெல்லாம் என்ன ரிசோர்ஸஸோ அதெல்லாம் கமிட்டி ரிசோர்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை விஸ்தாரமாக யாகசாலை எல்லாம் நல்லா நடத்தி தொடர்ந்து கும்பாபிஷேகங்களை முறையாக, சாஸ்திரியமாக, விமர்சையாக நடத்தக்கூடிய கோவிலில் இந்த மும்பாய் கோவில்களில் இது முக்கியமான கோவிலாக இந்த சுப்பிரமணிய சமாஜ கோவில் நல்லா நடந்துருக்கு. அதோடு சேர்ந்து போன தடவை இங்கே வந்தபோது நெரூர் அந்த காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வேண்டி வந்திருந்தோம். அந்த சமயத்தில் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்போ வர முடியல. இங்கே கர்நாடகாவில் இருந்தவங்க சாண்டூர்னு ஒரு ஊரில் இருந்தோம். குமாரசுவாமி கோவில், அங்கேயும் சுப்பிரமணியர் கோவில், அங்கேருந்து தான் அங்கே விபூதி மலை இருக்குது, விபூதி கிடைக்கிறது அங்கே. அதாவது கோசாலையிலேருந்து விபூதி கிடைக்கிறது. அது ஒன்றும் விரஜா ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்ணி சிவராத்திரியின் போது அந்த கோமயத்திலேருந்து அதெல்லாம் விபூதி தயார் பண்ணுறதுன்னு ஒரு முறை இருக்குது. அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் கட்டியாக விபூதி கட்டி, நாம கட்டி மாதிரி, இந்த துவாரகா பக்கத்தில் போனால் இந்த கோபி சந்தனம் கிடைக்கிற மாதிரி நாம கட்டி மாதிரி விபூதி கட்டி கிடைக்கிறது. அது இந்த அதிக மாதம் வரக்கூடிய வருஷத்தில் தான் எடுக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் அதிக மாதம்னு வருது. இந்த ஜேஷ்ட மாதம், சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம், இந்த சாந்திரமானப்படி இந்த வருஷம் அதிக மாதம் வருது. இந்த அதிக மாதம் வரக்கூடிய வருஷத்தில் அந்த மலையிலேருந்து அந்த விபூதி கட்டியெல்லாம்
பக்தாளுடைய உபயோகத்திற்காக எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த வருஷம் ஏதோ பக்கத்தில் அது இருந்தது. அந்த சமயம் சொன்னாங்க போகும்போது அந்த குமாரசுவாமி கோவில் 1000 வருஷத்து கோவில் அது. அங்கே தான் மகாபரிவா நடந்து போய் அங்கேயே தங்கி இருந்து அங்கே இருந்திருக்கா. குமாரசுவாமி மலையில் அங்கேயே படுத்திருந்தாலும் கூட சொன்னாங்கன்னா காமிச்சாங்கன்னா அங்கே அந்த கோவிலேருந்து அங்கேருந்து சந்தேசம் இங்கே கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றி 2 வார்த்தை சொல்லி அமைச்சிருந்தோம். அதனால் போன தடவை வந்தபோது சுவாமி தரிசனத்துக்காக வந்திருந்தோம். அப்போ சொல்கிறாங்க இங்கே எல்லாரும் சொல்லி கவசம்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம், சங்கல்பம் பண்ணியிருக்கோம். அது சீக்கிரமாகவே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 10 நாளும் சேர்ந்து தானம் யோகதானம் 2 சேர்ந்து சீக்கிரமாக அழகாக பழிச்சு நல்ல கம்பீரமாக இருக்குது. அந்த பாதங்கள்லாம் அவர் இந்த திரிபங்கி மதுரா கிருத்தையே நமஹா அப்படின்னு கிருஷ்ணருக்கெல்லாம் எப்படி சொல்லுவாரோ அந்த மாதிரி நல்லா அந்த அமைப்பெல்லாம் நல்லா அழகாக பண்ணி அந்த கவசங்கள் நமசாக துப்பியம் நம குக்கூட்டாய நம சிந்தவே சிந்து தேசாய துப்பியம் அப்படின்னு சுவாமிக்காக கவசம் பண்ணும்போது அவருடைய பரிவாரம் என்ன இருக்கோ, அந்த சேவல் என்ன இருக்கோ, மோர் அதாவது மயில் என்ன இருக்கோ, அந்த நாகம் என்ன இருக்கோ, அந்த சக்தி ஆயுதம் என்ன இருக்கோ, இந்த சேவல் என்ன இருக்கோ, எல்லாத்துக்கும் சேர்த்து பூர்ணமான ரூபத்தில் அந்த கவசத்தை தயார் பண்ணி அம்பாள் 2 பேருக்கும் அங்கேயே கவசங்களை தயார் பண்ணி வள்ளி தேவசேனாபதே அப்படின்னு சுப்பிரமணியாய அப்படின்னு என்ன சொல்கிறாரோ அந்த சுப்பிரமணியனுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல அழகான கவசத்தை தயார் பண்ணி இன்றைக்கு நல்ல சங்கல்பத்தோடு அதை சமர்ப்பணம் பண்ணியிருக்கு. இது மாதிரி எல்லாருடைய மனசும் தங்கமாக இருந்து அதில் எல்லாருக்கும் சுத்தமாக இருந்து எல்லாருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைச்சி நாளைக்கு சங்கரவடம் மாத்தூர்கால கும்பாபிஷேகம் இருக்குது. போன தடவை வந்தபோது அந்த கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்காக யாகசாலைங்கிறது நல்ல அந்த சிவன் கோவில் பெருமாள் கோவிலில் பண்ணுற மாதிரி அவ்வளோ விவரமாக யாகசாலை எல்லாம் பண்ணி வேத பாராயணங்கள் எல்லாம் நாதஸ்வரம் எல்லாம் நல்லா நடத்தியிருக்க. நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அங்கே அந்த காலத்தில் வெங்கடேஸ்வர தீட்சிதர்னு ஒரு நல்ல ஸ்காலர், வேதாந்தம் ஸ்காலர், அவர் முயற்சி பண்ணி நல்ல சத்சங்கத்தை தயார் பண்ணி இங்கே எப்படி நீங்கள்லாம் திருப்புகழ்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் சுப்பிரமணிய பூஜையிலேருந்து ஆரம்பித்து ஒரு கோவிலாக நல்லா நடந்துட்டுருக்கோம், நல்ல ஸ்தாபனமாக வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரி அங்கே சங்கர மடம் இது ஸ்பிரிச்சுவல் சென்டர்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவலுடைய நாலெட்ஜ் சென்டர் சங்கர மடங்கிறது. எதுக்காக இதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எப்படியெல்லாம் செய்யணுங்கிற அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிற அந்த மாதிரி அத்தியாத்ம வித்தியை சொல்லித்தர இடங்கள் தான் சங்கர மடங்கிறது. அதற்கான ஒரு ஸ்தானமாக அங்கே இருந்துருக்கு. அந்த இடத்துல நாளைக்கு கும்பாபிஷேகம் சங்கராச்சாரியர் இதுக்கு நடக்க போகுது. இந்த வருஷம் சங்கர ஜெயந்தி உள்ளும் புதுசாக பல ஊர்லேயும் நடக்க போகுது. ஏற்கனவே பல ஊர்களில் மடத்து மூலமாக நடந்துருக்கு. மடத்தில் வருஷம் வேதம் படித்தவாளுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் படித்தவாளுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி இருக்கிறவ அதெல்லாம் உபயோகப்படுத்தி அந்த வேதம் படித்தவாளுக்கு ஒரு இன்டர்வியூலாம் நடத்தி அவளுக்கு சன்மானம் மாதம் சன்மானம் கொடுக்கறதுக்கு போன வருஷம் திருப்பதியில் இருக்கும்போது அங்கே இருக்கிற முக்கியமந்திரி வந்திருந்தார். அவர்கிட்ட சொன்னதில் அவர் 18 கோடி ரூபாய் அந்த வேதம் படித்தவாளுக்காக கொடுக்கறதுக்காக 700 வேதம் படித்தவாளுக்கு கொடுக்கறதுக்காக அவர் ஒத்துண்டு அந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. இன்டர்வியூலாம் பண்ணியிருக்க. இப்படி அதெல்லாம் வேத பிரச்சாரம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வேதோகிலோ தர்ம மூலம் அந்த வேதம்ங்கிற நாதம் நம்முடைய தேசத்தில் ஒவ்வொரு கோவில்லையும் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மகாபரிவாருடைய ஒரு சங்கல்பத்தில்
அவளுக்கு ஏதோ 1116 ரூபா கொடுக்க வந்தேன் தேவஸ்தானத்துலேன்னு சொல்லி 1967 சமயத்தில் வேண்டாமான்னு அவளுக்கு ஒரு மனசில் இது அதெல்லாம் சொல்லி அப்புறமா தேவஸ்தானத்துக்கு ஒரு காணிக்கையை கொடுத்து நீங்கள் தர்ம பிரச்சார பரிஷத் அப்படின்னு ஒன்று பண்ணும்போது பெரியவா கொஞ்சம் அது இந்த காணிக்கையில் இது பண்ணி ஆரம்பிச்சு விட்டு இன்னைக்கு தர்ம பிரச்சார பரிஷத்தின் மூலமாக 1400க்கும் மேற்பட்ட வேத பண்டிதர்கள் தேசத்தில் அங்கங்கே வேத பாராயணம் பண்ணியிருக்கா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மூலமாக. அவளுக்கு ஏதோ காணிக்க கொடுக்க வந்தா கோவில் சார்பாக அவள் பரிவாளுக்கு என்னமோ தோணித்து வேணும் இது என்னமோ சங்கோஜனமோ தோணிட்டு சரி இன்னும் கொஞ்சம் கொடுத்து நீங்கள் கோவில் மேலே தர்ம பிரச்சாரம்னு பண்ணினா நல்லா இருக்கும். கோவிலேருந்து வர வருமானங்களில் தர்மம் இன்னும் எல்லா கிராமத்துலேயும் பரவணும் அப்படின்னு அவளுடைய அந்த சங்கல்பம் இன்னைக்கு பல ஊர்லேயும் வந்துருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கோவில் மூலமாகவும் தர்ம பிரச்சாரம் நடக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே ஒரு முயற்சி நடந்துருக்கு. பெரிய கோவில் வைஷ்ணவி தேவி கோவில் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது, ஜெகநாத்புரி கோவில் இருக்குது. இது மாதிரி எல்லா கோவில்லேருந்து வரக்கூடிய வருமானங்கள் தர்ம காரியத்திற்கு மாத்திரம்தான் உபயோகப்படணுங்கிற ஒரு நல்ல சூழ்நிலையும் நம்முடைய தேசத்தில் வரணும். அதுக்கு வேண்டிய சட்டங்கள் வரணும், அதுக்கு வேண்டிய நல்ல ஆட்கள் ட்ரஸ்டியாக வரணும், அதுக்கு வேண்டிய நல்ல சமுதாயம் அமையும். லோகத்தில் தர்ம காரியங்கள் நிறைய லௌகீகமான சேவைகள் நடக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டு நல்லா இருக்கணும். கவர்மெண்ட்டு நல்ல கவர்மெண்ட்டாக எல்லா இடத்துலையும் நல்ல கவர்மெண்ட் அமையணும். அவள் ஏழைகளுடைய கஷ்டத்தை போக்கணும், ஜனங்களுடைய கஷ்டத்தை போக்கணும். அதில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். அவள் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. தர்மத்தில் பண்ணுறதுக்கும் நமக்கு பக்தாளுக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் அதெல்லாம் பண்ணாமல் அதில் கோவிலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் கஜ பூஜை, கோபூஜை, இது மாதிரி அன்னதானங்கள், வேத பாராயணங்கள், சங்கீதங்கள், நம்முடைய தர்ம வித்தியெல்லாம் இந்த தேசத்தில் வளர்கிறதுக்கு 64 கலைகள் வளர்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த கோவிலுடைய வருமானங்கள்லாம் நல்ல காரியத்துக்கு உபயோகப்பட்டு அதன் மூலம் நாலஞ்சில் நாம் முன்னேறின்னு இருக்கோம், முன்னேறணும். அது வேறு சந்திராயன், மங்களாயன், மங்களாயத்தனோ ஹரிஹி இதெல்லாம் முன்னேறணும், சந்தேகமே இல்லை. அதோடு சேர்ந்து விஞ்ஞானமும் முன்னேறதோட ஞானமும் வரணும். எல்லாருடைய குடும்பத்திலையும் ஞானம் அப்படிங்கிறது, பக்திங்கிறது வளரணும். அதுக்கு கோவில்ங்கிறது ஒரு கேந்திரமாக இருக்குது. அந்த மனசாந்திக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு ஆஸ்வாசத்துக்கும் நமக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கும் நியாயம் கிடைக்கிறதுக்கும் நமக்கு பக்தி வளர்கிறதுக்கும் சதாச்சாரம் வளர்கிறதுக்கும் குடும்ப பாரம்பரிய அப்பா அம்மா மேலே கௌரவங்கள் வளர்கிறதுக்கும் குழந்தைகள் மேலே அபிமானங்கள் வளர்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அந்த பிரியம் நியாயம் தர்மம்லாம் வளர்கிறதுக்கு கோவில்ங்கிறது பிரதானமான கேந்திரமாக இருக்குது. அதனால் எத்தனையோ மாறுதல்லாம் வரும் பொழுது தேசத்தில் மேம்பாலமாக வந்துருக்கு, மேம்பாடும் வரணும். அதனால் இந்த தர்மங்கள்லாம் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி புதுசாக கட்டின தொடர்ந்து நல்ல முறையில் பூஜைகளையும் சத்சங்கத்தையும் நிறைய உற்சவங்கள், காவடி, கந்த சஷ்டி எல்லாம் நல்லா பண்ணி இங்கே இங்கே இருக்கிறவாளுக்கு அறுபடை வீடு அங்கே போக முடியாதவாளுக்கெல்லாம் நகரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு அறுபடை வீடுடைய ஒரு ஸ்பூர்த்தியை, ஒரு பிரேரணாவை கொடுக்கக்கூடிய இடமாக இது நல்ல முறையில் அழகாகவும் நடக்கிறது, ஆச்சாரமாகவும் நடக்கிறது, அபிமானத்தோடையும் நடக்கிறது. இந்த மாதிரி தர்மங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு நம்முடைய தேசத்தில் கோவில்களை நாம் பார்த்துக்கிறோம். அவள் பார்த்துக்கிறா, இவா பார்த்துக்கிறா, வாழ்ந்து வாழ்ந்துன்னு இல்லாமல் ஜனங்களோடது கோவில், பக்தாரோடது கோவில், தர்மத்தை சேர்ந்தது கோவில் என்கிற ஒரு அபிப்பிராயம் ஜனங்கள் மத்தியில் வளர்ந்து அதுக்கு சட்டம், சமுதாயம், சாஸ்திரம் அந்த மூணும் ஒருங்கிணைந்து நல்ல முறையில் நல்லா நடக்கணும். அதுக்கெல்லாம் ஜனங்கள்லாம் லௌகீகத்தில் இருக்கக்கூடிய அக்கறையை இந்த பக்கமும் கொஞ்சம் காமிச்சு
அதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சால் தர்மத்தின் மூலமாக தேசம் பாதுகாக்கப்படும். தேசத்தை பாதுகாக்கணும்னா ஒரு பக்கம் டிஃபென்ஸு, இன்னொரு பக்கம் நிறைய இருந்தாலும் நல்ல ஒரு ஐக்கமத்தியம் வர்றதுக்கு, ஜனங்கள் மத்தியில் ஒற்றுமையெல்லாம் வளர்றதுக்கு, பத்திரமாக இருக்கிறதுக்கு, ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு கோவில்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதனால் சங்கர ஜெயந்திங்கிறத நேஷ்னல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணவர் சங்கராச்சாரியர். எங்கேயோ காலடியில் பிறந்து அவர் கைலாச மானசரோவரம் வரைக்கும் போய் நம்ம பெரியவாளும் கைலாச மானசரோவரம் சங்கராச்சாரியருக்கு அப்புறமா கைலாச மானசரோவரம் போய் குரு பூர்ணிமா வியாச பூஜையை அங்கே நடத்தி சங்கராச்சாரியருடைய விக்கிரகத்தெல்லாம் அங்கே வச்சு அப்படி நம்முடைய ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் கைலாச மானசரோவரத்துலாம் போயிட்டு வந்திருக்கார். அந்த சங்கராச்சாரியர் எங்கெல்லாம் போயிட்டு இருந்தாரோ 12 ஜோதிர்லிங்கம் எல்லா இடத்துலையும் சங்கராச்சாரியருக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதனால் அந்த கேதார்நாத் உட்பட இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 5 ஜோதிர்லிங்கங்கள், அஸ்ஸாம் காமாக்கியா, பிராக் ஜோதிஷபுரம், எல்லா ஊர்லேயும் சங்கராச்சாரியருக்கு கோவிலை சின்ன சின்ன கோவிலெலாம் கட்டி அந்த சங்கராச்சாரியார் எப்படி இந்த பாத யாத்திரையின் மூலமாக பக்தியின் மூலமாக எல்லாரையும், அது எங்கேயோ கேரளாவில் பிறந்தவர் நர்மதாஷ்டகங்கிறார், கங்காஷ்டகங்கிறார் எல்லாம் சொல்லி நம்ம பக்கத்தாத்துக்கு பற்றியே நம்ம யோசிக்கிறோம். அவர் எல்லா பக்கமும் பார்த்து அந்த இன்டகிரேஷனை பண்ணியிருக்கார். அதனால் அந்த சங்கராச்சாரியனுடைய ஜெயந்தியை காஷ்மீர்லேயும் நடத்தின்னு வரோம். இந்த வருஷம் மணிப்பூர்லேயும் நடத்துகிறதா இருக்குது. அங்கே காமாக்கியாலையும் நடக்க போகிறது, பஞ்சாபில் அமிர்த்சர்லேயும் நடக்க போகிறது, இப்படி பல ஊர்கள்லேயும் கோவாலையும் நடக்க போகிறது. இப்படி நம்முடைய தேசத்தினுடைய எல்லா பகுதியிலையும் இந்த சங்கரம் லோக சங்கரங்கிற அந்த சங்கராச்சாரியனுடைய அந்த இது இன்னும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல பிடிச்சி அதிலிருந்து வெளில வந்து அவர் எல்லாம் சுற்றி எல்லாம் பண்ணி இந்த தேசம் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக அவர் இவ்வளோ தபஸ் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இவ்வளோ உபதேசங்களை பண்ணி பஜகோவிந்தம்லாம் சொல்லி அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கார். அவரை நாம் ஞாபகம் வச்சுட்டு அவரை கௌரவப்படுத்தி இந்த கைலாஸ் மானசரோவர் யாத்திரை பண்ணுறவாளுக்கும் நேபாள் வழியாக போகிறவாளுக்கு நம்முடைய பெரியவா பசுபதிநாதர் கோவில் பக்கத்தில் ஒரு சங்கராச்சாரியருக்கு கோவில் கட்டியிருக்கார். ரொம்ப பக்கத்துலேயே அந்த வழியாக தான் பசுபதிநாதர் கோவிலுக்கே போகணும். அந்த தெருவில் இருக்குது. அங்கேயும் போயிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நேபாள் வழியாக கைலாஸ் மானசரோவர் போகிறவாளுக்கு. அதனால நம்முடைய தர்மத்தில் குரு பக்திங்கிறது ரொம்பவே முக்கியம். எப்படி ஈஸ்வர பக்தியோ, எப்படி மாத்ருதேவோ பவா பிதர்தேவோ பவாங்கிறது முக்கியமோ, அந்த மாதிரி தெய்வ பக்தி அதோடு சேர்ந்து குரு பக்தி ஆச்சாரியனுடைய பக்திங்கிறது முக்கியம். ஆச்சினோதிச்ச சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தேயச்ச தம் ஆச்சாரியம் பிரத்யக்ஷதே. யார் நமக்கு சாஸ்திரங்களை சொல்லி கொடுக்குறாரோ, யார் அவரே ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு ஆதர்சமாக இருக்காரோ அப்படிப்பட்டவர் ஆச்சாரியர்களாக சொல்கிறார். அப்படி சங்கராச்சாரியர் ஆச்சாரிய சங்கராச்சாரியா சந்துமே ஜென்ம ஜென்மனி சாஸ்திரம் சாரீர மீமாம்சா தேவஸ்து பரமேஸ்வர ஆச்சாரிய சங்கராச்சாரியா சந்துமே ஜென்ம ஜென்மனி. ஒவ்வொரு ஜென்மாவிலையும் சங்கராச்சாரியர் நமக்கு வழிகாட்டணும், மார்க்கதர்சனம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி, ஏன்னா அவர் அத்வைதத்தை சொல்லி கொடுத்தார். அவர் அத்வைதத்தை சொல்லி கொடுத்து ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ அப்படின்னு சொல்லி அவர் இந்த பவருக்காக 10 பேர் சேர்றதுன்னு வேறு உபாசனைக்காக எல்லாரையும் ஒன்று சேர்த்து பக்தி மார்க்கத்தில் ஒன்று சேர்த்து எல்லாரையும் கௌரவப்படுத்தி எல்லோருக்கும் புரஸ்காரம் தான், யாருக்கும் திரஸ்காரம் கிடையாதுன்னு சொன்னவர் சங்கராச்சாரியர். அப்படி எல்லாரையும் இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கிறவர். எந்த பிரதேசத்தையும் அவர் விடலை, எந்த பாஷையும் விடலை, எந்த நதியையும் விடலை, எந்த சுவாமியும் விடலை. அப்படி எல்லா சுவாமி, எல்லா நதிகள், எல்லா பிரதேசங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பிரியத்தினால பக்தியினால ஒன்று கொண்டு வந்திருக்கார். அப்படிப்பட்ட அந்த சங்கராச்சாரியருடைய ஜெயந்தி ஏப்ரல் 21 வரப்போகிறது. ஏப்ரல் 20
அக்ஷய திருத்தியாங்கிற ஒரு புண்ணிய காலம். போன வருஷம் அது ரொம்ப பிரபலமாக காஞ்சிபுரத்தில் அந்த அக்ஷய திருத்தியாங்கிற ஒரு ப்ரோக்ராம் முக்கியமாக நடந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்கேருந்து இங்கே கொம்பாய் இருக்கிற ஸ்ரீராமவாலாம் கூட அங்கே வந்திருந்தார், ஜஸ்டிஸ் அங்கெல்லாம் வந்திருந்தார். அது மாதிரி அக்ஷய திருத்தியாங்கிற ஒரு புண்ணிய காலம். அதனால் அந்த பரம்பரைங்கிறது நமக்கு முக்கியம், பாரம்பரியங்கிறது நமக்கு முக்கியம். அதனால் சந்திரமௌலீஸ்வருடைய அனுகிரகத்தோட, அம்பாவுடைய அனுகிரகத்தோட இந்த சுப்பிரமணிய சமாஜமானது மேன்மேலும் இந்த மாதிரி தர்மங்களுக்காக நிறைய வேலை பண்ணி, அந்த சுப்பிரமணியங்கிறவர் கையில் சக்தியை வச்சுருக்கார். அவர் எல்லார் கையிலையும் சக்தியை கொடுத்து அவர் வம்சோத்தாரகராக இருக்கார். வம்சத்தை எல்லாத்தையும் உத்தாரணம் பண்ணி அப்படி வம்சவர்த்திகராய நமஹா, பிரம்மண்யாய நமஹா சக்தி எல்லாம் கையில் வச்சுருக்கார். அந்த அப்படிப்பட்ட அந்த சுப்பிரமணியர், அறுபடை விடுதியில் இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியர் எல்லாருக்கும் சுகசாந்தி ஆரோக்கியத்தை கொடுத்து மேன்மேலும் நீங்கள் எல்லாரும், நீங்களும் சரி, உங்கள் குடும்பமும் சரி, நல்ல வரக்கூடிய வாழும் சரி, எல்லாருக்கும் நல்லது கிடைக்கிறவங்க சுப்பிரமணியரை பார்த்துருக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு பார்வதி பதையே ஹர ஹர சங்கர. மறுபாய் காவதேவ மந்திர்னு ஒரு கோவில் இருக்கு மாத்தூங்கால. அங்கேயும் கும்பாபிஷேகம் இருக்கு. அடுத்த வாரம் கிராம தேவதா, அந்த கிராம தேவதாங்கிறது நமக்கு முக்கியம். அந்த கோவிலையும் கும்பாபிஷேகம் இருக்குது. அங்கே நாம் சொல்லி 20 வருஷமாக ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் செண்டி வருவாங்க.